ஹாய். இன்னைக்கு டே 7ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்டர்ஸ். பார்டர்ஸோட பேசிக் 5 டிசைன்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ட்ரா பண்ணி காட்ட போறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் லைன், டபுள் லைன், போட்டுட்டு இதில் ஹம்ஸ், ஸ்மால் ஹம்ஸ், அது கீழே நம்ம ஸ்பைரல் ஹம்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி இப்போ அதை ஒட்டியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ரொம்ப அது கீழே டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. இதோட ஜாயின் பண்ணி மட்டும்தான் இருக்கணும். நம்ம அந்த கோடையும் அதோட ஸ்பைரல் ஹம்ஸை வச்சு மட்டும் நம்ம ஃபில் பண்ணணும். நம்மளோட கோனில் நம்ம ப்ரெஸ் கொடுக்கக்கூடாது. இப்போது அது தனியாக தெரியறதுக்கு ஒரு லைன், பேசிக் லைன். இப்போ செகண்ட் ஒன் அதுக்கு லைன் போட்டுட்டு அதுக்கு நம்ம ஹம்ஸ் கொடுக்குறதா கொடுக்கலாம், இல்லை அப்படியே விடுறதா இருந்தால் விட்டுடலாம். நம்ம அவ்வளோதான். இனி செகண்ட் ஒன் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன், ஹம்ஸ், போட்டு இதில் வந்து டபிள்யூ ஸ்பைரல் ஹம்ஸ். இது ஒரு மூணு ஹம்ஸ். இது வந்து இப்படி டபிள்யூ மாதிரி போடணும். சேம் அது கீழே லைன், நம்ம தேர்ட் டிசைன் பார்க்க போகிறோம். ஷார்ட் லைன் ஒரு டாட், அடுத்த ஹம்ஸ் கிட்ட வந்து ஒரு லாங் லைன் ஒரு டாட், ஒரு ஷார்ட் லைன் ஒரு டாட், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் பண்ணணும்.
இப்போ நம்ம தனியாக தெரியணும்னா கீழே லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுட்டு டபுள் லைன் மாதிரி போட்டுட்டு கீழே ஹம்ஸ். இப்போ நம்ம வச்சுட்டு ஃபோர்த் ஒன் டபுள் லைன். இப்போ 2 ஹம்ஸுக்கும் நம்ம இந்த ஹம்ஸை மெஷர் பண்ணி லைன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கரெக்டான லைனும் கிடைக்கும், இந்த ஸ்பேஸும் கிடைக்கும், இல்லை நம்ம டிசைன்ஸ் போடுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நான் டாட் வைக்கிறேன், இதில் ஒரு 3 டாட்ஸ் பக்கம் வைக்கிறேன். இப்போ நான் 3 டாட்ஸ் வச்சுட்டேன்னா இந்த 2 டாட்டுக்கும் சென்டரில் தான் இந்த டாட் இருக்கணும், இந்த 2 டாட் சென்டரில் தான் இந்த டாட் இருக்கணும். சேம் அதே மாதிரி இந்த சென்டரில் இங்கே ஒரு கேப் இருக்கா, இங்கே ஒரு கேப், அதே மாதிரி இங்கே ஒரு கேப் இருக்கா. நம்ம அந்த கேப்பை மெஷர் பண்ணி தான் வைக்கணும். ஒரு லைனில் 3 டாட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த லைனில் 2 டாட்ஸ் தான் இருக்கணும். ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டாட்ஸில் வைக்கக்கூடாது, அது நீட்டாக இருக்காது. இப்போ நீட்டாக வந்துச்சா, இதே மாதிரி தான் அந்த டாட் லைன்ஸ் போடணும். கீழே அது தனியாக தெரியறதுக்கு ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன் 5th ஒன். இப்போ ஹம்ஸ். இன்னொரு லைன், இதில் நம்ம இடையில ஒரு வேவ் லைன்ஸ் போட்டுக்கலாம். அது எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு லீஃப் வரையறதுக்கு, பேசிக் லீவ்ஸ். இந்த பேசிக் லீஃப் தான் தெரியுற ஒரு கர்வ். ஃபில்லிங்ஸ். அடுத்தது 6th ஒன்.
டபுள் லைன். சேம் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த லைனோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பக்கமாகவே இருந்தாலும் ஓகே தான். நம்ம இதுக்குள்ளே தான் அந்த டிசைன்ஸ் வர போகிறோம். நான் வந்து அது ஸ்பைரல் டிசைன் மாதிரி போடுறேன். ஸ்பைரல் இப்படி கொண்டு வந்து இப்படி வளைச்சிடுவோமா. நெக்ஸ்ட் ஒன் இதில் வந்து இப்படி வளைச்சி நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி டிசைன் போடும்போது உள்ள ஒரு டார்க் டிசைன் கொடுத்தோம்னா அது தனியாக தெரியும். அது கீழே நம்ம தனியாக தெரியுது ஹேண்ட்ஸ். Day 7ல் பார்டர்ஸில் வந்துட்டு நம்ம 6 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். நான் 5 டிசைன்ஸ் தான் சொன்னேன். எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு 6 டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ.